எரேமியா 31 அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 31:6. எப்ராயிம் மலைகளில் உள்ள ஜாமக்காரர்கள் கூறும் காலம் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்ராயிம்ன்றது நான் முதலே சொன்னேன். எப்ராயிமுக்கு கர்த்தர் மலை பட்டணத்தை என்ன செஞ்சாரு? கொடுத்தார். நம்ம கவனித்தோம். நீங்கள் ஜனம் பெருத்தவர்னு சொல்லி யோசுவா எப்ராயிமிற்கு சமுத்திர தேசம் மட்டுமல்ல, தென் நாடு மட்டுமல்ல, மலை தேசத்தையும் கர்த்தர் கொடுத்தார் என்பதை நாம் கவனித்தோம். அப்போ எப்ராயிம் ஸ்தோத்திரம் மலையில் உள்ள ஜாமக்காரர்கள் கூறுகிற காலம் வரும். அப்போ எப்ராயிம் கோத்திரத்திலே எப்ராயிம் மக்களுடைய இன்னொரு விசேஷம், அந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் ஜாமம் காக்கிறவர்களாக என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். ஆண்டவரே சொல்ற எப்ராயிம் ஆமென் மலையில் உள்ள ஜாமக்காரர், எப்ராயிம் மலைகளில் உள்ள ஜாமக்கார். அவர்கள் மக்கள் தூங்கினாலும் இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? ஜாமம் காக்கிறவன். நெகேமியா புஸ்தகத்திலே, எஸ்ரா புஸ்தகத்திலே ஜாமம் காக்கிறவர்களை குறித்து அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்படி சொல்லுவேன், ஒரு தேவ ஊழியர், ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை யார் என்றால் அவர்கள் ஜாமம் காக்கிறவர்கள். எல்லாவற்றையும் மேல ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கலாம், அவர் ஜாமம் காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் என்ன செய்வதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் 24 மணி நேரமும் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், என்னை வேலி அடைத்து காக்கிறார். சத்துரு என்னை நெருகாதபடி, அணுகாதபடி, என் பக்கத்தில் நுழையாதபடி கர்த்தரனை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். போன வாரத்தை முந்தின நினைக்கிறேன், யோபை குறித்து நாம் தியானித்த போது நாம் கவனித்தோம். ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, நீ எங்கே இருக்கிறாய், எங்கே போயிட்டு வருகிறான்? அவன் சொல்றான், பூமி எங்க சுத்திட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த கொஸ்டின், ஆண்டவர் யோபு சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, என் தாசனாகி யோபின் மேல் என்ன வைத்தாயோ, கவனம் வைத்தாயோ? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்க. அப்போ ஆண்டவருக்கு தெரியுது, இவன் யாரை பார்த்துட்டு, இவன் யாருக்க வீட்டை சுத்தி வந்தான்னு ஆண்டவர் பார்த்தாரு. யோபுக்கு வீட்டை சுத்தி வந்தான்றத ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவன் நினைக்கிறான் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு. ஸ்தோத்திரம், என் ஆண்டவர் தான் மிகப்பெரிய ஜாமம் காக்கிறவர். ஆமேன் வர மாட்டேங்குது. சாத்தான் சுத்தி வர்றத கூட கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவன் கை போட கர்த்தர் அனுமதிப்பாரா? வாய்ப்பே இல்லை. நான் ஒருத்தரை ஆராதிக்கிறேன், அவர் ஜாமம் காக்கிறவர். என்னை விழிப்பா என்னையும் என் குடும்பத்தையும் பார்க்கிறார். இப்படி சொல்லுகிறான் சாத்தான், நீ யோபுவையும் அவனுக்குரியவைகளை வேலி அடைத்து பாதுகாக்கவில்லையோ? சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னையும் என்னுடையவைகளையும் வேலி அடைத்து பாதுகாக்கிற நல்ல ஒரு ஜாமங்காரர். ஆனால் நானும் ஒரு ஜாமம் காக்கிறவனா இருக்கு. ராத்திரி 12:01 அந்த ஜபம், அது ஒரு ஜாமம் காக்கிற ஜபம், அது எழுப்புதல் ஜபம், அது நம் மறைமுகமா இருந்து ஜபிக்கிற ஜபம். ஒன்று தேசத்துக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறது, ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறது, சபைகளுக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறது, ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. அது மிகப்பெரிய அசைவை கொண்டுரும். சங்கிலி ஜபம், அது ஒரு ஜாமம் காக்கிற ஜபம் தான், ஒரு பாதுகாக்கிற ஜபம். ஆமேன் ஆமேன். எல்லாவற்றும் மேல விழித்திருந்து ஒரு தேவ பிள்ளைக்கு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும் என்றால் அதே போல பாக்கியம் வேற ஒண்ணுமே கிடையாது.